இரக்கத்தோடு கேட்க வேண்டும்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் அமைதி உங்களோடு இருப்பதாக. கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளே, உங்களை வாழ்த்தி திருப்பலிக்கு வரவேற்கின்றேன். இத்திருப்பலியானது இறைவனுக்கு நன்றி பலியாக அர்ப்பணிக்கின்றவர்கள் ஆரோக்கிய மேரி, மேரி ஜோஸ்பின் சைமன், செல்வகுமார் மரியம் பிறந்த நாளை முன்னிட்டு மேரி சுஜாதா கிறிஸ்டோபர், பரீட்சையில் தேர்ச்சி பெற்றதுக்காக நன்றியாக ஆண்ட்ரியா, விவியன், ஸ்னேகா பிறந்த நாளை முன்னிட்டு பெர்னடின் ஷெப்பர்ட், இவர்களால் மீதி திருப்பலியில் மறைத்த அருத்தந்தை கிளெமென்ட் ஃப்ராங்க், அருத்தந்தை அந்தோனி வேகஸ், ஜார்ஜ் இறுதிநாதன், ஜோயில் கிறிஸ்டியானோ, மெல்வின் விஜய், சுதீப் குமார், லேடி பிரான்சிஸ், சர்க்குல மேரியுடைய ஆண்களை மாற்றுக்காகவும் இத்திருப்பலியானது கொடுக்கப்படுகின்றது. இயேசுவின் சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் ஆண்டவர் இயேசுவின் அன்பை மாத்திரமல்ல, அவருடைய பாடுகளையும் நினைவு கூறுகின்றோம். அவருடைய தியாகம் நிறைந்த அன்பை நினைவு கூறுகின்றோம். இந்நாளிலும் விசேஷமாக சீரத்துவ வாழ்க்கையில் கஷ்டங்கள், சிலுவைகள் வருகின்ற பொழுது புனித எரேமியாவை போல இறைவன் மீது இந்த உறுதியான நம்பிக்கையை என்னாலும் நாம் வைக்கவும், அதன் பயனாக வாழ்வின் சவால்களை சந்தித்து வெற்றி காண வேண்டிய வரங்களுக்காக இந்த திருப்பலியில் வேண்டுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிலைகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வராக. இறைவா, எங்கள் பாவங்களால் காயமடைந்து உம் திருமண இதயத்தின் வழியாக உமது அன்பினால் அவற்ற செல்வங்களை எங்களுக்கு இரக்கத்துடன் வாரி வழங்க திருவுளமானீர். அதனால் நாங்கள் அவரை பக்தியுடன் வழிபட்டு
தாம் இறைக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல் என்னோடு இருக்கின்றார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் எரேமியா கூறியது, சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக்கொள்கிறார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள் அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கின்றார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல் என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விடுவார். அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்து அறிபவரும் உள் உணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீர் என் எதிரிகளை பழி வாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். அவர் உரைத்தது, என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். ஆண்டவர் என் கற்பாரை, என் கேடை, என் மீட்பர். போற்றுதற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். பல்லவி. சாவின் கயிறுகள் என்னை இறுக்கின, அழிவின் சுழல்கள் என்னை மூழ்கடித்தன. பாதாள கயிறுகள் என்னை சுற்றி இருக்கின, சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன. பல்லவி. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோவிலில் நின்று அவரின் குரலை கேட்டார். என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. பல்லவி. நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசுவின் மேல் ஏறிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர். இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் சொற்படி பல நற்செய்திகள் உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன்.
அவற்றுள் எச்செயலுக்காக என்மேல் கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக, நற்செயல்களுக்காக அல்ல, இறைவனை பழித்துரைப்பதற்காகவே உம்மேல் கல்லெறிகிறோம். ஏனெனில் மனிதனாக எண்ணி உன்னை கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகிற்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லிக் கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாமலும் என் செயல்களையாவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார். பலர் அவரிடம் வந்தனர். அவர்கள், யோவான் அரும் அடையாளம் எதையும் செய்யவில்லை, ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என பேசிக்கொண்டனர். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவில் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். இந்த வாழ்க்கையில் இந்த போராட்டத்தின் மத்தியிலும் நாம் மனம் தளராமல் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்றால் உள்ளத்தில் உள்ளாத அளவில் நாம் உறுதியை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் தனித்திருப்பதல்ல, இறைவன் என்னோடு இருக்கிறார் என்கின்ற இந்த நம்பிக்கை வேண்டும் என்று முதல் வாசகத்தில் எரேமியாவுடைய இந்த வார்த்தைகளின் வழியாக இந்த பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அதை வாழ வேண்டும் என்று இறை வார்த்தை அழைக்கின்றது. இன்றைய பதிலுரை பாடலிலும் நாம் வாசிக்க கேட்டும் ஆண்டவரின் கற்பாறை. இறைவன் நம்மோடு இருக்கிறார், அவரே நமக்கு போதும், அவரே எனக்கு பலம் என்பதை சுட்டி காட்டுவதற்காக சங்கீத ஆசிரியர் ஆண்டவரின் கற்பாறை என்ற இந்த ஒரே ஒரு வார்த்தையில் அடக்கிவிடுகிறார். இயேசுவில் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவாகிய நாம் நம்முடைய ஆன்மீக ஒரு வாழ்வில் முதிர்ச்சி அல்லது வளர்ச்சி என்று சொன்னால் உறுதியான நம்பிக்கையை பெறுவது அவ்வளவு சுலபம் அல்ல. ஒரு பயிற்சியில் நாம் இருக்கிறோம் இந்த உலக வாழ்க்கை. ஆனால் இந்த ஒரு பயிற்சியில் நாம் முதிர்ச்சியை அடைய வேண்டும், தேக்கம் அடைந்து விடக்கூடாது. ஆகவே இந்த இறை வார்த்தை நமக்கு மிகவும் வல்லமையாக தரப்படுகிறது. இறைவனுடைய இந்த நம்பிக்கையில் நாம் இருக்கின்ற பொழுது, நம்பிக்கை வைக்கின்ற பொழுது, எத்தகைய ஒரு கஷ்டங்கள் நெருக்கடிகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய, அதை தாங்கக்கூடிய, அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஆற்றல் நம்மில் இருக்கும் என்பதை
எரேமியா நம்முடைய வாழ்வின் வழியாக நமக்கு எடுத்து எம்புகின்றார். மேலும் இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் மிகவும் அருமையான வார்த்தைகள் ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். இது பெரிய ஒரு வார்த்தை, ஆண்டவர் இயேசு சொல்லும் ஒரு வார்த்தை. ஆக கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே, இதுதான் முக்கியமானது. கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். நாம் இறைவனின் சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம். தெய்வ சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம். தெய்வ தன்மை ஒவ்வொரு இடத்திலும் இருக்கத்தான் வேண்டும். இதை நாம் மூடி மறைத்து வைக்க முடியாது. அதை உணர்ந்து அதனுடைய மகத்துவத்தை நாம் தெரிந்து அதன்படி நாம் வாழ்க்கையாகில் நம்முடைய வாழ்க்கை இறைவனுடைய தெய்வீக பிரசன்னம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகும். இறை ஆற்றல் மிக்க ஒரு வாழ்க்கையாக மாறும். புனிதருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அந்த புனித தன்மை எப்படி அவர்கள் பெற்றுவிட்டார்கள்? அவ்வளவு சுலபம் அல்ல. மாறாக பல எதிர்நீச்சல், பலவிதமான சவால்கள், அவர்களுக்குள் இருந்த தெய்வீக தன்மையை பாதுகாத்து கொண்டார்கள். சாத்தான் தன்னுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் அல்லது சாத்தானுடைய அந்த செயல்களில் எல்லாம் அவர்கள் சந்தித்தார்கள், அதிலிருந்து விடுதலை பெற்றார்கள். ஆகவே இயேசுவின் பார்த்த சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய தன்மை நம் ஒவ்வொருவரிலும் இருக்கின்றன. இதை நாம் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். சில சமயத்தில் நாம் சொல்வோம், உங்களுடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது அருள் நிறைந்த ஒரு முகமாக உள்ளது, கடவுளுடைய பிரசன்னம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது என்றும் நாம் மற்றவர்களை பார்த்து சொல்கிறோம். ஆகவே சில நான்கு சகோதர சகோதரிகளே, இறைவன் நம்மை தன்னுடைய தெய்வ சாயலில் படைத்தார். தெய்வ தன்மையை நாம் நம்மில் அதிகரித்து கொண்டு அதை நாம் அதிகமாக உணர்ந்து அவருடைய ஆற்றலையும் அருளையும் என்னால் அனுபவிக்க நாம் உயர வேண்டும். ஆகவே கஷ்ட சூழ்நிலைகளில் நம்மிடம் எத்தகைய ஒரு தெய்வத்தன்மை, எத்தகைய ஒரு ஆற்றல், இறை நம்பிக்கை இருக்கிறது என்று பரிசோதித்து பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். எனவே இன்றைய நாளில் இந்த இறை வார்த்தைக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இறைவன் நம் கற்பாறையாக இருக்கிறார். அவர் நம்மை எப்பொழுதும் வலிமை மிகுந்த வீரரை போல நம் பக்கம் இருக்கிறார். இது தெய்வமா? இதை உணர்ந்தவர்களாக என்னாலும் விசுவாச உறுதியை பெறுவோம். இறை தன்மையை நாம் வாழ்வோம், மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக அமைவோம். இதுவே நாம் இறைவனுக்கு தருகின்ற அல்லது பதில் அன்பாக நாம் இறைவனுக்கு கொடுக்கின்ற ஒன்றாக அமையும். எழுந்து நிற்போம். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் பாவத்தால் இறைவனின் நன்மை எழுந்தபோதும் அவர் நம்மை வெறுப்பதில்லை. மனிதனை மனிதனாக இருந்து அன்பு செய்ய தன் ஒரே மகனையே மனிதனாக அனுப்பி அவரது திரு இதயத்தின் வழியாக நம்மை தொடர்ந்து அன்பு செய்து வருகிறார். இந்த அன்பு தந்தையிடம் நமக்காக மன்றாடும். உங்களுடைய பதிலுரை, ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் பரிசுத்த தந்தை பிரான்சிஸ், பேராயர், ஆயர்கள், உதவி ஆயர்கள், குருக்கள், கன்னியர், வேதப்பணியில் ஈடுபடும் இல்லறத்தோர் அனைவரும் இயேசுவின் சாட்சிகளாய் திகழவும் இறையரசை பரப்ப அயராது ஆர்வமுடன் உழைக்கவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு இருதய படங்களை இல்லங்களில் நிறுவி வழிபடும் இல்லங்களை ஆசீர்வதித்தருளும். அந்த இல்லங்களில் வசிப்போர் இயேசுவின் திரு இருதயத்தின் சிறப்பான ஆசியை பெற்று
துயரமின்றி விசுவாசம், ஜெபம், தன்னலமற்ற அன்பு ஆகியவையில் தலை சிறந்த எடுத்துக்காட்டுகளாய் விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனவேதனையாலும் உடல் நோயாலும் அவதிப்படும் அனைவரையும் நினைவு கூறுகின்றோம். இயேசுவின் திருஹிருதயம் அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கவும், விரைவில் குணம் பெற்று மகிழ்வோடு வாழ வழியாக இருக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த நவநாள் திருப்பலியில் பங்கு பெறும் எங்கள் அனைவர் மீதும் உமது ஆசியை பொழிந்தருளும். எங்களது கருத்துக்கள் நிறைவேறவும் திரு இருதயத்தின் அன்பை பெற்று உமது கருவியாக மாற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக வேண்டும். எல்லாம் உள்ள பரிசுத்த தந்தாய், நீர்மேல் உள்ளத்தோடும் தூய சிந்தனையோடும் நன் மனதோடும் திருச்சந்நிதியில் பணிபுரிய ஆசைக்கின்றோம். ஆனால் கனவில்லாத நாங்கள் சோதனைகளால் அலைக்கழிக்கப்பட்டு பாவத்தில் விழுந்து உன் திருமகன் இதயத்தை புண்படுத்தி இருக்கிறோம். உமது பேரன்பினால் எங்களை மன்னித்து உன் திருமணால் எழுப்பிய மன்றாட்டுகளுக்கு தயவாய் செவிசாய் தருடுமாறு உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் கருகின்றே வந்தாய் என்னையும் கருகின்றே. எல்லாம் கருகின்றே வந்தாய் என்னையும் கருகின்றே. இயற்கையில மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கையில மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. என்னோடு இணைந்து கருகின்றேன். நான் கருகின்றேன். கண்டாய் என்னையும் கருகின்றேன். பிறருக்காக வாழ்வதில் நானும் என்னையே உம்மிடம் தருகின்றேன். என்னையும் தகுதியாக்குவார். சகோதர சகோதரிகளே, என்னுடைய நம்முடையதுமான இப்பலை எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். இரக்கமுள்ள இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு ஏற்றவாறு என்றும் பணிப்பிடங்களில் பணிபுரியும் தகுதி பெற்று அவற்றில் முடிவில்லாத பங்கேற்பதன் மீட்பு பெறுவோமா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னால் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் முன்னாள் நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டுகளை அடக்குகின்றீர், மனதை மீது எழுப்புகின்றீர், நற்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருகச் செய்கின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் கூறுகின்றனர், தலைமை தாங்கும் ஓர் உம்மை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்கடித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்வுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாக. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகமுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுதலமாக. அவர் பாடுபட உடம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அழைத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்படைக்கும் கிண்ணத்தையும் அங்கு புகழுகிறோம். உம் திருமணத்தில் மக்கு ஊழியம் புரிய தகுந்த வேலைகளை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களுக்கு தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என
தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கொண்டது. எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், துணை ஆயர்கள் சதீஷ் மற்றும் தகுதியற்ற என்னையும் எல்லா திருநிலையாகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தது. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாய் புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவர்களாய் இருந்தோராகி புனிதர் அனைவருடன் நாம் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருட உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்று எல்லா மாற்றி என்றென்றும் உரியதே. மீன்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உமது பெயர் தூயதென போற்று வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழாவும் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் கொடுக்காதேயும், தீமையில் எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காக என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவலத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் வழித்தொழிலாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் இறை. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருநிலையே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருநிலையே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோம், பேறு பெற்றோம். என் ஆண்டவரே, நீர் எனக்கு நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் என் ஆன்மா நலமடையும்.
ஆண்டவரே, தன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்புத்தியால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமணம் என்று மீட்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரை கண்டு கொள்ள கற்றுக்கொள்வோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நோயாளிகளை ஆஸ்வதித்து ஆண்டவரே அறிந்து உயிர்களை ஆன்மாக்களுக்கு ஆழ்ந்தார். நாங்கள் துன்பங்களை நாட்டுகளை அடைந்து இரக்கத்தினால் விரைவில் உள்ளபடிபடி அருள் புரிகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்கும் நடுவில் உங்களை காப்பாற்றும் உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்டும் உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாய் இருக்கும் உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்கும் உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.